இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய கடவுளுடைய வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி 11 அதிகாரம் 1 முதல் 10, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 15 அதிகாரம் 4 முதல் 9, மத்தேயு நற்செய்தி 3 அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வார்த்தைகளை இந்த வழிபாட்டிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நகைச்சுவையாக ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். ஒரு பெண் தமக்கு புதுமை செய்யும் வல்லமை வரம் இருப்பதாக சொன்னார். மக்கள் கூட்டம் அவருடைய வீட்டில் அலையலையாய் வந்து கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அப்பெண்ணிடம் உண்மையில் அந்த வல்லமை, கடவுளுடைய வல்லமை செயல்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள ஒரு குருவை அனுப்பினார். அந்த குரு சகதியும் சேரும் நிறைந்த ஒரு பாதை வழியாக அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றார். அப்பெண்ணிடம் சகதி வடைந்த தன் செருப்பை காட்டி, அம்மா, எனது கால்களையும் இந்த செருப்பையும் கொஞ்சம் கழுவ முடியுமா என்று கேட்டார். அந்த பெண், அதெல்லாம் முடியாது, நான் யார் என்று ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் சொன்னார். ஒரு பதிலும் கூறாமல் அந்த குரு ஆயரிடம் திரும்பிச் சென்று, ஆயர் அவர்களே, அப்பெண்ணிடம் கடவுளுடைய வல்லமை கடுகளவும் இல்லை என்று சொன்னார். ஏனெனில் அவரிடம் தாழ்ச்சி என்பது இல்லை, செருக்கும் ஆணவமும் அதிகமாக இருக்கிறது என்று உரைத்தார். எங்கு தாழ்ச்சி இல்லையோ அங்கு கடவுளின் செயல்பாட்டை எதிர்பார்க்கவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தலை சிறந்த போதகராகிய திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சிக்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் ஆடம்பரத்தை அகற்றி எளிய உடை உடுத்தி எளிய உணவு உண்டு நகரத்தில் உள்ள ஆரவாரத்தை வெறுத்து பாலை நிலத்தில் தமது பணியை தொடங்கினார் என்பது அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு கூறக்கூடிய உண்மை. அவர் இந்த நற்செய்தியில் தம்மை பற்றி பின்வருமாறு கூறுவதை நாம் படிக்கிறோம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வல்லமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று மத்தேயு நற்செய்தி 3:11 நாம் படிக்கிறோம். ஒரு குருவினுடைய காலணியை சுத்தம் செய்து கொடுக்க மறுத்த தலைக்கணம் கொண்ட பெண் தம்மிடம் கடவுளுடைய வல்லமை உள்ளது என்று பெருமிதம் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய வல்லமை கொண்ட பெரிய இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான், அவர் மெசியாவின் காலணியை தூக்கி செல்லக்கூட தமக்கு தகுதி இல்லை என்று கூறி தம்மை தாழ்த்துகிறார். பொற்கொள்ளர்கள் தங்கத்தின் தரத்தை அறிய உரைக்கல்லை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய தரத்தை அறிய அவரது செயல்களை உரைக்கல்லாக கொண்டு முடிவு செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் பெருமானி குறள் 505 கூறுவதை நாம் படித்திருக்கிறோம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல் என்று அவர் கூறுகிறார். ஒருவர் கடவுளுக்கு நெருக்கமானவரா அல்லது தூரமானவரா என்பதை அறிய பயன்படுத்தும் முறைகள் என்ன, அவ்விடத்தில் தாழ்ச்சி இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதுதான். ஏனெனில் புனித பேதுரு மிக அருமையாக கூறுகிறார், செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ அவர் கருணை காட்டுகிறார் என்று அவர் உரைப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருமுழுக்கு யோவான் யூதர்களை மனமாற்றத்துக்கு அழைத்தார் என்பது கடவுள் தரக்கூடிய செய்திதான். ஆனால் அவர்களோ ஆணவம் பிடித்தவர்களாக, ஆபிரகாம் பிள்ளைகள் என்ற தலைக்கணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடமே சொல்லி பெருமிதம் கொள்ள வேண்டாம் என்று இயேசுவே சாடுவதை பார்க்கிறோம். ஆபிரகாமை போல அவர்கள் தங்களது நம்பிக்கையை செயல்களில் காட்டவில்லை. அதாவது மிதமெஞ்சிய போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது கிறிஸ்துவை மெசியாவாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவருடைய தலைக்கணம் ஆணவம்.
நற்கனி கொடாத மரங்களைப் போல வெட்டப்பட்டு நெருப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து எச்சரிப்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கடவுளால் சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாகி நம்மிடம், கத்தோலிக்க கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய நம்மிடம் ஆணவம் தலை காட்டக்கூடாது, பெருமை தலை காட்டக்கூடாது. நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பது உண்மையாயின் அதை நற்செயல்களின் மூலம், நாம் அன்றாட அணுகிற செயல்களின் மூலம் காட்ட வேண்டும். குறிப்பாக தாழ்ச்சியின் மூலம் நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். நம்முடைய போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு இருக்கக்கூடாது. வெறிகள், சாதி வெறிகள், எந்த விதமான வெறிகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு கடவுளை புகழுங்கள், ஒருவரை ஏற்றுக்கொண்டு கடவுளை பெருமைப்படுத்துங்கள் என்று தூய பவுல் ரோமியருக்கு திருமுகம் 15 அதிகாரத்திலே அவர் கூறுவதை, 7வது வசனத்திலே அவர் கூறுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நகைச்சுவையாக இன்னொரு நிகழ்வை கூறுவார்கள். ஒரு பங்கு தந்தை ஒரு நாள் காலையில் பங்கு வளாகத்தில் ஒரு கழுதை செத்து கிடப்பதைக் கண்டு அதை பற்றி நகராட்சி அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்கிறார். தொலைபேசி எடுத்த நகராட்சி அலுவலர் பங்கு தந்தைக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில், இறந்தவர்களை நல்லடக்கம் செய்வது பங்கு தந்தையினுடைய கடமை என்றார். பங்கு குரு மிகவும் பொறுமையோடு, இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முன் சொந்தக்காரிடம் தெரிவிக்க வேண்டாமா? அதனால்தான் உங்களுக்கு தெரிவித்தேன் என்றார். நகராட்சி அலுவலர் பங்கு தந்தையை முட்டாளாக்க நினைத்தார். பங்கு தந்தை தான் நகராட்சி அலுவலருக்கு சற்றும் இழைத்தவர் அல்ல என்பதை அவர் காட்டுகிறார். இவ்வாறு ஒருவரை முட்டாளாக்கும் இவ்வுலகில் மனித தாழ்மையுடன் மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள் என்று அழைப்பதுதான் இன்று செய்தியாக இருக்கிறது. இன்னும் நகைச்சுவையாக பல நிகழ்வுகளை கூறுவதிலே ஒன்று, ஒருவர் இரவில் கூட கண்ணாடி போட்டுத்தான் தூங்குவார். ஏன் அவ்வாறு செய்கிறார் என்று அவரை கேட்டதற்கு அவர் இவ்வாறு கூறினாராம், இரவில் நான் காணும் கனவு சரியாக தெரியவில்லை என்றாராம். நாம் பற்பல கனவுகளை காண்கிறோம், ஆனால் கடவுளின் கனவு என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனே இறைவாக்கினர் ஏசாயா வழியாக கூறுகிறார். என்ன கனவு? கடவுளின் ஆட்சியில் நீதியும் நேர்மையும் கோலாச்சும், செம்மறியும் சிங்கமும் ஒன்றாக படுத்துறங்கும், எவரும் மற்றவருக்கு தீமையோ கேடோ விளைவிக்க மாட்டார்கள் என்று ஆணித்தரமாக செம்மறியும் சிங்கமும் படுத்துறங்க காலம் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறதா? கணவன் மனைவி பிள்ளைகளுக்குடைய அன்போடு உறவு கொள்ளக்கூடிய நேரங்கள் இருக்கிறதா? நாம் கிறிஸ்தவர்களா? இன்றைய பதிலுரை பாடலும் அதைத்தான் கூறுகிறது. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்கும், மிகுந்த சமாதானம் நிலவும், நீதி தழைத்தோங்கும், மிகுந்த சமாதானம் நிலவும் என்று திருப்பாடலிலே நாம் பாடுகிறோம். இறையாட்சியின் தனித்தன்மையும் நீதியும் சமாதானமும், நீதியின் கனிதான் சமாதானம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று வல்லரசு நாடுகள் ஏழை நாடுகளை பற்றி கவலைப்படாமல் ஏழை நாடுகளை சுரண்டுவதை பார்க்கிறோம், செல்வத்தை குவிப்பதை பார்க்கிறோம், அணு ஆயுதங்களை பெருக்குவதை பார்க்கிறோம். வளரும் நாடுகளிலும் கூட ஒருவர் செல்வ செருக்குடன் வாழ பலர் வறுமையில் வாடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய உலகில் இரு மாபெரும் தீமைகள் என்ன? ஒன்று தனியால் ஆணவமும் குழுக்களின் ஆணவமும். தனியால் ஆணவம், குழுக்கள் ஆணவம், இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம். இந்த திருவிழை காலம் நம்மை தனியாளாக ஆணவத்திலிருந்து விடுவித்து நம்மிடம் தாழ்ச்சி என்ற பண்பை வேரூன்ற செய்ய வேண்டும். அவ்வாறே குழுக்கள் தங்களுடைய குழு ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்று ஏழை இளைஞர்களுடன் தங்களுடைய செல்வத்தையும் அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும். ஏனெனில் கடவுள் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியவரையும் விடுவிப்பார். எளியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை அவர் காப்பாற்றுவார். எனவே இந்த 2வது வார திருவருகை காலத்தில் இயேசுவின் வருகைக்காக தயாரிக்க காத்து கொண்டிருக்கிற நாம் தாழ்ச்சியோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைப்போம். ஆண்டவருடைய அன்பிலே அருளிலே அவரை சந்திப்போம்.